அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டுகிறார்கள். கஅபத்துல்லாவை கட்டி முடிந்ததும் அல்லாஹ் அறிவிக்கிறார், வஅதில் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யஅதுக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிர். நபியே இப்ராஹிமே, நீங்க கஅபத்துல்லாவை கட்டி முடிந்தீர்களா? முடிந்துவிட்டு இப்போ இன்னும் ஒரு பணி இருக்கிறது. நீங்கள் மனிதர்களை ஹஜ் செய்வதற்காக தாங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் நபி சொல்லி காட்டினார்களாம், யா அல்லாஹ், இந்த பாலைவனத்திலே எந்த மக்கள் நடமாட்டமும் இல்லாத இந்த பாலைவனத்திலே நான் சொன்னால் இந்த சவுண்ட், இந்த சத்தம் யாருக்கு கேட்கும் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தஃசீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அதை எத்தி வைப்பது என்னுடைய பொறுப்பு என்று. அன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாவை கட்டியிருக்கிற மக்களே, நீங்கள் அதை அதாவது தவாப் செய்வதற்காக வேண்டி வணக்கம் செய்வதற்காக நீங்கள் வாருங்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள். அந்த சத்தம் கேட்டவர்கள் தான் இன்று கூட ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாக அதற்கு லெப்பைக் சொன்னவர்கள் அஹ்லுல் யமன் என்பதாக சொன்னார்கள். ஏன் யமன் வாசிகள் தான் முதல் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். இமாம் தஃசீர் சாவியை எடுத்து பாருங்கள். இப்படியாக அழகான விளக்கத்தை சொல்லிக் கொண்டு போவார்கள் இமாம் சாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி என்றால் அன்று சொன்ன அந்த இப்ராஹிம் நபியினுடைய அந்த கதர்கள், அதாவது அவர்கள் அழைத்த அந்த அழைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் எத்தி வைத்தான். எப்படி என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பிச்சலங்கள், அவர்களுடைய அதாவது ஒவ்வொருவருக்கு கிடைக்கக்கூடிய பிச்சலங்களை அவர்களுடைய அஸ்லாம் என்று சொல்லக்கூடிய முதுகம் தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய பிச்சலங்களை எல்லாம் என்னுடைய முதுகம் தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்படியான அந்த பிச்சனங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எத்தி வைத்தான். அவர்கள் எல்லாம் லெப்பைக் சொன்னார்கள். அந்த லெப்பைக் யார் சொன்னார்களோ அவர்கள் தான் இன்று வரை ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை லெப்பைக் சொன்னவர்கள் ஒரு தடவை ஹஜ் செய்வார்கள், பல தடவை சொன்னவர்கள் அவர்கள் பல தடவை செய்வார்கள் என்று இப்படியாக தஃசீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை எத்தி வைத்த அல்லாஹ் பிறகு அவனுக்கு ஆண்கள் இல்லாம போய்விட்டதா? இல்லை. அதே போல்தான் எங்கள் நாயகம் செய்தா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த மாத்தையும் அவன் எத்தி வைத்தான். அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ உஹைது மின்கும் அவர்கள் அவருடைய மக்களுக்கு அவர்கள் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே அந்த மஜ்லிஸ்ல இடையிலே நிறுத்திவிட்டு வ உஹைது மின்கும், நாயகமே, இந்த சிறிய அமுவதும் தானுடைய பாதத்தை தன்னுடைய தோளிலே சுமக்கிறேன் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல் மக்ரிபிலே வாழ்ந்த அபூ மதீனுல் மக்ரிபி என்று சொல்லக்கூடிய இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உஸ்தாத் அபூ மதீனுல் மக்ரிபி என்று சொல்லக்கூடியவர்களும் தலைவரித்தார்கள். இப்படியாக சில கிரந்தங்கள் இருக்கிறது. அப்ப அவர்கள் சொன்னதற்கு ஆதாரமும் அவர்கள் சொன்ன அந்த காலத்திலே யார் யார் இருந்தார்கள், அந்த மஜ்லிஸிலே யார் யார் இருந்தார்கள், அலி இப்னுல் ஹீத்தி என்று சொல்லக்கூடிய பெரும் குதுபு, அவர்கள் குதுபுநாயகர் நண்பர் கூட, உடனடியாக அந்த மஜ்லிஸிலே அவர்கள் கீழே விழுந்து அவர்களுடைய அந்த நாயகம் சையதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதத்தை தன்னுடைய தோளிலே தூக்கி வைத்தார்கள். இப்படியாக ஆதாரபூர்வமாக இந்த கிரந்தங்கள், அதாவது கிரந்தங்களை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக சையதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இதற்கு நான் ஒரு ஆதாரத்தை சொல்லி காட்டுகிறேன். கால்பாதம் என்றால் யாரும் எங்களுடைய பாதம் உங்களுடைய பாதம் என்று நினைத்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு இன்றைக்கு நாம மகாமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது ஹஜ்ஜில. ஹரத்துல மகாம் இப்ராஹிம், அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 ரக்காத் தொழுதார்கள். எங்களுக்கு சுன்னத்து. அந்த மகாம் இப்ராஹிம்ல என்ன இருக்கிறது? இப்ராஹிம் நபியுடைய கால்பாதம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு தொழுதார்கள். அங்கு தொழுவது சுன்னத்து. அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹா, சுவர்க்கம் தன்னுடைய தாய்மார்களுடைய கால்பாதத்துக்கு கீழால் என்று சொன்னார்கள். எவ்வளவோ பெரிய எந்த அந்தஸ்தை உடைய வழியாக இருந்தாலும் அவருக்கு சுவர்க்கம் அவருடைய தாயுடைய பாதத்துக்கு கீழ்தான். இதே போல்தான் எங்கள் நாயகம் செய்தா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அன்னவர்கள் அவர்களுடைய குதுபியத்தை விண்ணப்பிப்பதற்காக இவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதற்கு எப்படி ஆதாரம் இருக்கிறது, அதற்கு எப்படி ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் தேடிக்கொண்டு போகிறவர்கள் தான் வழிகட்டவர்கள் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்னால் சதாம் ஹுசைன், ஈராக் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சதாம் ஹுசைன ஹஜ் பெருநாள் தினத்தில உலக மக்கள் அனைவரும் அறியக்கூடிய ஒரு விதத்திலே அவரை தூக்கில போடப்பட்டார். இது எங்களுக்கு தெரியும்.
இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்ப இந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம், பின்னால் வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லி, இன்னும் ஒரு 50-100 வருடத்துக்கு பின்னால் சதாம் ஹுசைன் இப்படியாக தூக்கில் போடப்பட்டார் என்ற ஒரு செய்தியை எங்களோட பேரங்கள் அல்லது பிள்ளைமார்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த காலத்தில் ஒருத்தம் வந்து அது எப்படி உண்மையாக இருக்கலாம், அதுக்கு புகாரிலே ஆதாரம் இருக்கிறதா, அதுக்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறதா யாருக்காவது காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆனா குர்ஆனிலே ஆதாரம் இல்லை, புகாரிலே ஆதாரம் இல்லையே அந்த செய்தி பொய்யாகுமா? அது உண்மை, யாருக்கும் தெரிந்தது. அதே போல் தான் வலிமார்களுடைய வரலாறு. அந்தந்த வலிமார்களுடைய காலத்தில் அவர்கள் கராமத்தை காட்டினார்கள். அவர்கள் உண்மையான வழி என்று அந்த காலத்து மக்கள் மாத்திரமல்ல, பின்னால் வரக்கூடியவர்கள் அறிந்தார்கள், அதை விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் அதை புகாரிலே இல்லை, முஸ்லிமிலே இல்லை என்று யாருக்காவது அதை மறுக்க முடியுமா? முடியாது. இதே போல் ஏராளமான செய்தி. நாங்கள் மதுஹபை பின்பற்றுகிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இலங்கையிலே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பெயரை குறித்து குர்ஆனிலே எந்த ஹதீஸிலே எங்காவது வந்திருக்கிறதா? அல்ல குர்ஆனிலே வந்திருக்கிறதா? இதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி ஒருவர் இருக்கவில்லை, சரி அவர்கள் இருந்தால் அவர்களுடைய அறிவு இப்படி அல்ல அப்படி அல்ல என்று குறை கூற முடியுமா? முடியாது. இப்படியாக ஆதாரம் தேடிக்கொண்டு போகிறவர்களுக்கு ஒன்றை கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுகிறேன், யாரையும் துன்புறுத்த சொல்லவில்லை. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை, இப்ப இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களோட வாப்பமார்களை பார்த்து இவர் தான் எங்களோட வாப்பா, இவர் தான் எங்களுடைய வாப்பா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இவர் தான் என்னுடைய வாப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் யாருக்கான ஆதாரம் காட்ட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுக்கும் அந்த தாய்க்கும் தான் தெரியும் இவர் தான் உன்னுடைய வாப்பாவாண்டு. உண்மை அப்படித்தான். இதை வேறு யாரும் உதயமாகி பார்க்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்கிறார், மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அது உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய இவன் தான் என்னுடைய தாய் என்று அவனுக்கு தெரியாது, அதை தாய் தான் அறிவார். அல்லாஹ்வும் அவனுடைய தாய் தான் உண்மையாக அதை அறிவார்கள். இப்படியாக இதற்கெல்லாம் ஆதாரம் தேடிக்கொண்டு போனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனாகிபிலே மேலும் அவருடைய கராமத்தை சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குல்லு குதுபி யதூஹு பில் பைத்தி சபஅன் வா நல் பைத்து தாயிஹு பி ஸியாமி. அதாவது ஒவ்வொரு குதுபுமார்களும் அவர்கள் ஒவ்வொரு நாளையிலும் கஅபத்துல்லாஹை 7 முறை தவாப் செய்வார்கள். ஆனால் கஅபத்துல்லாஹை என்னுடைய கூடாரத்தை தவாப் செய்கிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த கேள்வியை கேட்கப்பட்ட நேரத்திலே அது மஜாசியா அல்லது ஹகீகத்தா, கஅபத்துல்லாஹை அப்படியே போகுமா அல்லது அதை சும்மா உருவகப்படுத்தி சொன்ன ஒரு செய்தியாக சொன்ன நேரத்திலே உண்மையிலே அந்த கஅபத்துல்லாஹ் போகிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஏன்? ஹனபி மذهபிலே துருல் முக்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கிறது. அந்த துருல் முக்தாரிலே ஒரு மசாலா வரும். எப்படி? கஅபத்துல்லாஹை உயர்த்தப்பட்டு விட்டால், அதாவது கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வலிமார்களை சந்திப்பதற்கு தரிசன ஜியாரத் செய்வதற்கு போகும். அப்படி போனால் எப்படி ஒரு மனிதன் தொழுவது? கஅபத்துல்லாஹ் இல்ல அந்த இடத்துல. அதற்கு அவர்கள் துருல் முக்தாருடைய சாஹிபு அந்த கிதாபை கோர்வை செய்த அந்த இமாம் சொல்லி காட்டுவார்கள், அந்த நிலத்தை, அந்த கஅபத்துல்லாஹ் என்ற அந்த அருளை, அந்த நிலத்தை பார்த்து தொழுவது அவனுக்கு வாஜிப் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இது மாத்திரமல்ல, வலிமார்களுடைய கராமத்திலே இது நிகழக்கூடியதா என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஏற்கனவே குர்ஆனிலே வந்த பல ஆதாரங்களை நான் சொன்னேன். கராமத்துக்கு ஏராளமான ஆதாரங்களை நான் சொல்லி காட்டினேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக வலிமார்களுடைய எந்த கராமத்து வேண்டுமாக இருந்தாலும் அவைகளுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே வலிமார்களை குறித்து அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல் இன்னும் சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மௌலித் முஹையீன் மௌலிதில் ஒரு செய்தி வரும். எப்படி என்றால், ஒரு காலத்திலே இந்த வெலிகமை ஊரை சேர்ந்த ஒரு துண்டு பிரசுரத்தை நான் பார்த்தேன் சில காலங்களுக்கு முன்னால். அந்த துண்டு பிரசுரத்திலே எழுதப்பட்டிருந்தது, முஹையீன் மௌலிதிலே பல செய்திகள் இருக்கிறது, பொய்யான செய்திகள் இருக்கிறது, அது லாய்க்கில்லாத செய்திகள் என்று இப்படியாக சொல்லி காட்டுவார்கள். அந்த எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு இடத்திலே வருகிறது,
சையத்னா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சூரியன் சலாம் சொல்கிறதாம், சந்திரன் சலாம் சொல்கிறதாம். இது எப்படி முடியும் என்று ஒரு கேள்வி. அதிலே வரும் முஹியுத்தீன் மௌலிதிலே இதை பார்த்து தடுமாற்றம் அடையக்கூடியவர்கள் அதை அவங்களோட புத்திக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியாது. சூரியன் எப்படி சலாம் சொல்லுவது, சூரியன் எப்படி நாயகம் சையத்னா முஹியுத்தீன் அப்துல் காதிர் நாயகத்துடன் சலாம் சொல்லுவது,